ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஷார்ட்டா பார்த்துருவோமா? அதாவது ஒரு சைடு புவனேஸ்வரி வந்து எப்படியாவது இந்த வீட்ட வாங்கிருவாங்கன்ற மாதிரி வந்து இருக்காங்க. இன்னொரு சைடு தனமும், கதிரும் வந்துட்டு நம்மளால வந்து காச குடுக்க முடியாதே! இப்ப நம்மளால வந்துட்டு அந்த வீடும் போக போகுதேன்ற ஒரு வருத்தத்தில இருக்காங்க. இன்னொரு சைடு மாயா வந்து சவால் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ எப்படியாவது இந்த வீட்ட வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு சவால் எடுத்திருக்காங்க. இதற்கு நடுவுல நம்ம பத்மா வந்து சும்மா இருப்பாங்களா? எப்பவும் போல பிரச்சனைய கூட்டுறாங்க. எப்பவும் போல பிரச்சனைய வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நல்ல நடுக்கூடத்துல வந்துட்டு நின்னுட்டு, அவங்க வந்து சத்தம் போட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தனா தனாக்கு மட்டும் தான் என்னமோ வந்து இந்த வீட்ல சொத்துக்கு ஃபுல் ஆதிக்கம்ன்ற மாதிரி, அவள வந்து நம்பி நீங்க வந்து வீட்ட இது பண்ணி குடுத்தீங்க. நான் அப்பவே வந்து சொன்னேன். ஆனா யார் என் பேச்ச வந்து கேட்கிறா? இப்ப நான் நெனச்ச மாரி தானே வந்து நடந்திருக்கு. தனமும், கதிரும் வந்துட்டு நம்மள நடு தெருவுல தானே வந்து நிறுத்திட்டாங்க. இப்ப வீடும் வந்து போயிடுச்சுல்ல. பொதுவா இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு எல்லார்கிட்டயும் அபிப்பிராயம் தானே கேட்கணும். அப்படி இப்படின்னு வந்துட்டு பத்மா கொஞ்சம் அதிகமாவே வந்து பேசுறாங்க. உடனே ரகுவுடைய அம்மா வந்துட்டு, "ஏ பத்மா என்ன நெனச்சுக்கிட்டு நீ இந்த மாரிலாம் வந்து பேசுற? ரகு என்ன முடிவு எடுக்கிறானோ அது சரியா தான் இருக்கும். இந்த வீட்ல ரகுக்கு மட்டும் தான் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. நீ இந்த மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத. எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து கூட்டிக்கிட்டே இருக்க." அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. பத்மாவுடைய ஹஸ்பண்டும் வந்து திட்டுறாங்க. "நீ எப்படி மச்சான இந்த மாரிலாம் வந்து கேள்வி கேட்கலாம், பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம ஜீ தமிழ்ல சந்தியாராகம் சீரியல பாருங்க. அண்ட் இது போல சீரியல் அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.